எந்த 5 ராசிக்காரர்களுக்கு பொறாமை குணம் இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பொறாமை அப்படின்றது நெறைய பேருக்கு ஆப்வியஸ்லி இருக்கும் தான். ஆனா ஜோதிடத்தின்படி சில 5 ராசிக்காரர்களுக்கு இன் ஜெனரலாவே அது வந்து கொஞ்சம் இருக்கும். இல்ல உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது ஒருத்தவங்கள இழந்துறக்கூடாது அப்படின்றதுக்காகவோ, இந்த மாதிரியான சில சில கேட்டகரீஸ்ல வந்துட்டு பொறாமை இயல்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள். இவங்க உறவுகள ரொம்ப மதிக்கிறாங்க. ரொம்ப அதுல கிரவுண்டடா இருக்கணும், அதுக்குள்ளேயே இருக்கணும்னு நெனைக்கிறவங்க. ஆனா, தங்களுடைய துணை அந்த மாதிரி இல்ல நம்மள மதிக்கல, அவங்க உறுதியானவங்களா இல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பொறாமை அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 சிம்மம். இவங்க கவனத்தையும், பாராட்டையும் அதிகமா விரும்பக்கூடியவங்க. அதனால அவங்கள யாராவது அவமதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு இந்த பொறாமை அப்படின்ற குணம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள யாருமே புறக்கணிக்க கூடாது, கவனத்த திசை திருப்பக் கூடாது. அந்த மாதிரியான கட்டத்துல, அதாவது ரொம்ப மனசுக்கு விருப்பமானவங்க அப்படின்ற கட்டத்துல தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே வரும். ஆப்வியஸ்லி நெறைய பேருக்கு. அதுல இவங்களுக்கு அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 3 மகரம். பாதுகாப்பு குணம் கொண்டவர்களாகவும், உணர்திறன் ரொம்ப அதிகம் இருக்கிறவங்களாகவும் இவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய துணை வேற யார் மேலயாவது பாசம் காட்டுனா, இல்ல உணர்ச்சி ரீதியா அவங்க ரொம்ப சங்கட்டமா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த பொறாமை அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4 விருச்சகம். இவங்க ரொம்ப தீவிரமானவங்க அண்ட் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ தங்களுடைய துணை கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அட்டென்ஷன் வரல, இல்ல துரோகம், இல்ல உறவுல இருந்து பிரிஞ்சு போறாங்க. இந்த மாதிரியான கட்டத்துல பொறாமை குணம் அவங்களுக்கு வருமா. நம்பர் 5 கன்னி. இவங்களுக்கு அதிகமா ஆராயிர குணம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியா ஆராயிர போது உங்களுடைய துணை கிட்ட இருந்து ஏதாவது ஒரு டிராபேக் இருக்கு. அவங்க வந்து விலகி போற மாதிரி இருக்கிறாங்க. இல்ல ஏதாவது நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரியான கட்டத்துல உங்களுக்கு இந்த பொறாமை அப்படின்றது வரும்னு சொல்றாங்க. சோ பொறாமை அப்படின்னு சொல்ற கேட்டகரிய தாண்டி நம்ம பொசசிவ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ எதுவா இருந்தாலும் பொருந்தும். சோ இந்த ஒரு 5 ராசிக்காரர்கள் தான் இப்படி அப்படின்னு சொல்லப்படுது. இத தாண்டி நெறைய பேருக்கு அந்த பொசசிவ்னஸ், பொறாமை எல்லாமே இருக்கும் தான். ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா இருக்கா செக் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இல்லனாலும் உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.